Hi friends, welcome to my channel காரைக்குடி Antique Collections. காரைக்குடியிலேருந்து வாங்கிட்டு வந்த இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பொருட்கள் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் பிடிச்சிருந்தா மேலே தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். அதை பற்றிய டீட்டெயில்ஸ் நாங்கள் சொல்கிறோம். இது பிஃபோர் வாஷ் அண்ட் ஆஃப்டர் வாஷ் எடுத்திருக்கோம். அது ஒரு டின்னுக்கு அடுத்தது இது ஒரு அடுக்கு மாதிரி, இது கேரியர் மாதிரி கிடையாது. விளக்கி கழுவியாச்சு, ஆஃப்டர் வாஷ் தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் லிட்டில் கலட்டுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இதை விட கழட்ட சரி வருமோ என்னவோ தெரில. இந்த மூடி மட்டும் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆஃப்டர் வாஷ் தான் இது. ஒரு ரேர்லி அவைலபிள் ப்ராடக்ட்டு தான். கழட்டியாச்சு. ஸோ இது ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே தான் இருக்குது. இந்த ஒரு இது தான் கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இது ஒரு சொம்பு. இது மாதிரி ப்ராடக்ட்லாம் இப்போ கொஞ்சம் தீந்துருச்சு, முன்னாடி கொஞ்சம் நிறைய கிடச்சிது. இது பால் சொம்போ இது மாதிரி வச்சுக்கலாம், நெய் எண்ணெய் வச்சுக்கலாம், எண்ணெய் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். பால் இது மாதிரி இது நல்லா ஆஃப்டர் வாஷ் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது. நல்லா ஹெவி வெயிட்டு, நல்லாவே இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது தான். இது மாதிரி ப்ராடக்ட்டும் கிடைக்கிறது அரிது தான், எப்பயாவது தான் கிடைக்கிது. இது மாதிரி எங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சேல் ஆயிடுச்சு. இது ஒரு குமிழ் தூக்கு. இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது. விளக்கி கழுவியாச்சு, நல்லாவே இருக்குது. போடுற 2 தடவை இது பண்ணோன்னா சரியாக இருக்கும். அடுத்தது ஒரு தூக்கு. இந்த ரெண்டுமே ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இது இன்னும் யாரும் கேட்கல. இது ஒரு ஆப்பிள் தூக்கு. முன்னாடி ரொம்ப ஆப்பிள் தூக்கு கேட்டாங்க. இப்போ ஒரு சின்ன ப்ராடக்ட் தான் ஆப்பிள் தூக்கு கிடச்சிருக்கு. இதையும் வாஷ் பண்ணி போட்டிருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அடுத்தது இதுக்கு இதை விட அடுத்தது தூக்குக்கு அப்புறம் இட்லி பாத்திரம், அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்கன்ட்டு அதுவும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆஃப்டர் வாஷ் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. நல்லா ரெடி டு யூஸ் தான். நான் பாலிஷ் பண்ணுறதில்ல. வாஷ் பண்ணுறப்பயே அது ரெடி டு யூஸாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்புகிறோம். நெக்ஸ்ட்டு அதனால் ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். அடுத்தது இது பிஃபோர் வாஷ் இட்லி பாத்திரம், 2 சம்படம், ஒரு வடை சட்டி, நெக்ஸ்ட்டு ஒரு இந்த நெய் காய்ச்சுவாங்கள்ல, வெண்ணெய் சட்டிம்பாங்கள்ல, அது 3 வெள்ளை பித்தளையில் டம்ளர் இருக்குது. முறிக்கரண்டி, வெங்கல கரண்டி இருக்குது. இது ஆஃப்டர் வாஷு, நல்லாவே வாஷ் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது. இட்லி பாத்திரம் நல்லா ஹெவி வெயிட்டு, 2.25 கிலோ வெயிட்டு. வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம துணி போட்டு இட்லி ஊற்ற நல்லா தான் இருக்கும். நாங்கள் ஒரு வாஷ் கொடுத்துருக்கோம், நீங்கள் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டின் கோட்டிங் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. அப்படி பார்த்து தான் நான் எடுத்தேன். இதெல்லாம் பாலிஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதனால தான் நான் வாஷ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் பாலிஷ் நெசசரியாக என்னென்னு முடிவெடுக்கிறது. ஸோ இதே ஓகே தான். அடுத்து இது சம்படம். இதுவும் ஒரு கஸ்டமர் ஸ்டேட்டஸ்லேயே புக் பண்ணியிருக்காங்க. இதுவும் சம்படம் புக் பண்ணிட்டாங்க. இந்த 2 சம்படமும் 2 கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இதுவுமே எனக்கு கொஞ்சம் ரேர் தான். இந்த வடை சட்டி டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம். வாங்கியாச்சு முதல்ல. அந்த டின் கோட்டிங் கொடுத்துருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக. கொடுத்துட்டு நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். இது வெண்ணெய் தாளி. இது அப்படியே வாங்கினது தான். அடுத்தது வெள்ளை பித்தளையில் டம்ளர் பாதம் வச்சது. வாஷ் கொடுத்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கு. இது பாலிஷ் பண்ணால் நல்லா வெள்ளி மாதிரி வெள்ளையாகவே இருக்கும். இப்போ தான் வாஷ் பண்ணதுனால அப்படியே போட்டிருக்கோம் வீடியோ.
நெக்ஸ்ட்டு வந்து கரண்டி எல்லாமே வெயிட்டாக இருக்குது. கரண்டி எல்லாமே நல்ல வெயிட்டான கரண்டி. இந்த மாதிரி மாடல் கரண்டிலாம் வந்து கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கிது. இது வந்து முறி கரண்டி, தோசை கரண்டி நல்லா வெயிட்டாக இருக்குது. இதுவும் வந்து முறி கரண்டி தான். குழம்பு கரண்டி நல்லா குழிவாக இருக்குது. கம்பேர் டு அதை விட இது கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதே சமயத்தில் இது வெயிட்டுக்கு தகுந்தபடி தான் கொஞ்சம் ரேட் டிஃபர் ஆகும். இது மாதிரி எங்கள்கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து ஒரு சாம்பிள் பீஸ் தான். இதில் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வுட்டு பிஃபோர் வாஷ்னாக்கா நாங்கள் இதை வாஷ் பண்ணல, ஒரு டஸ்ட்டு பண்ணல. பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமேட்டு தூசியெல்லாம் தொடச்சிட்டு கிளாத்தெல்லாம் வச்சு தொடச்சி எல்லாமே அடுத்தது போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து 5.5 பெட்டி வந்து 2 அடுக்கு, அப்புறம் கேஷ் பாக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே நல்லா பழுதில்லாமல் நல்லதாக தான் இருக்குது. இதை வந்து அப்படியே தனியாக கழட்டிக்கலாம். இது வந்து தேக்கு தான். இதுக்குள்ளார வந்து நல்ல ஃப்ரெஷ் பீஸு நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி டாப் ஓப்பனிங் இருக்கிறது வந்து கேட்குறாங்கங்கிறதுக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை வந்து தொடச்சாச்சு. இது வந்து தண்ணி போட்டு தொடச்சிருக்கோம். அதில் வந்து டின்னு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான் கண்டெய்னரு, 5.5 பெட்டி ஈஸியாக இருக்குது. இது வந்து இதுவும் வந்து ஒரு டின்னு தான். நல்லா விளக்கி கழுவியாச்சு. அப்படியே நம்ம இதை வந்து மூடி இல்லாமல் இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இது மூடியோடு இருக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கடுகுளுந்தம் பருப்பு வச்சுக்க முடியலன்னா கூட பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த மாதிரி ஐட்டங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இது வேணும்னா அடிஷ்னலாக ஒரு 5.5 பெட்டி இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இது வந்து இந்த கண்ணாடி, மார்பிள் அந்த மாதிரி ட்ரே, இது வந்து இதுவும் வந்து செட்டிநாட்டு ஐட்டங்கள் தான். இது வந்து பிஃபோர் வாஷ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவி, இது வந்து ஒரு கஸ்டமர் ஆல்ரெடி புக் பண்ணி வாங்கிட்டாங்க. கழுவுனதுக்கப்புறம் நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கொஞ்சம் பீஸ் வந்து முதல்லையே இருந்ததுனால இந்த ஓரத்தில் கொஞ்சம் இருக்கிற டார்க் மட்டும் கம்பி நார் போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் நல்லாவே வந்துருச்சு. இன்னும் ஒரு வாஷ் கொடுத்தோம்னா சூப்பராகிடும். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பீஸாக இருக்குது. இதுக்குள்ளார வந்து இந்த பிளேட்டு 4ம் அடக்கங்க. இது வந்து ஒரு செட்டு. இது அப்படி தான் செட்டாக தான் வச்சுருந்தாங்க. இது ஒரு செட்டு. இது மாதிரி ஐட்டங்களும் தேவைப்பட்டால், இது 3மே ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க. ஸோ இது மாதிரி ஐட்டங்கள் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தகுந்தபடி வாங்கிட்டு வந்து தரலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு. இது வந்து மங்கு பாத்திரம். மங்கு பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஐட்டம் வந்து மோர் ஜாடி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மூடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தயிர் மோர் வச்சுக்கலான்ற மாதிரி சொன்னாங்க. இதுவும் அதே மாதிரி தான். இந்த 3மே ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாங்க. அமௌண்ட்டும் பே பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அடுத்தது வந்து இது ஸ்வீடன் மேக்கு. காஃபி, அந்த மாதிரி டீ, காஃபி அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரேவோட செட்டாக நல்லா இருந்துச்சு. அதனால் பிளேட்டும் செட்டும் நான் தான் மேக் பண்ணேன். அதாவது 2யும் மேட்ச் பண்ணினேன். அடுத்தது இது ஒன்று கண்டெய்னர். இந்த மாதிரி இந்த வாத்து மாடல் மாதிரி அன்னப்பறவை மாதிரி இருக்கிற ஸ்டைல் வந்து அருகாமனை, சின்னது சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு அருகாமனை நம்ம வீட்டில் நல்ல ஷார்ப்பாக தான் இருக்குது. அதனால் எதுவும் தேவைப்பட்டால் சொல்லலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸு. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.